வணக்கம். யூபிஐ அரசாங்கத்தின் போது, அதாவது காங்கிரஸ் அரசாங்கத்தின் போது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சிபிஐயை பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது. அதாவது சிபிஐ அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடிய கூண்டில் அடைக்கப்பட்ட ஒரு கிளி போன்ற வேலை பார்த்து வருகிறது. அரசாங்கத்திற்கு சாதகமாக அரசாங்கம் எதை கூறி வருகிறதோ அதே பாணியில் தான் சிபிஐ வேலை பார்த்து வருகிறது. இதை உடனடியாக ரிலீஸ் செய்ய வேண்டும். அரசாங்கத்தின் கையில் இன்வெஸ்டிகேட்டிவ் டிபார்ட்மெண்ட்கள் இருக்கக்கூடாது என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு வரை சிபிஐ, இடி போன்ற டிபார்ட்மெண்ட்கள் அரசாங்கத்திற்கு கீழே தான் வேலை பார்த்து வருகிறது. யார் கையில் அரசாங்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்கள் வேலை பார்க்க தொடங்கி விடுகிறார்கள். இதே பாணியில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி மோடி அரசாங்கத்தின் போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி போன்று வேலை பார்க்க தொடங்கிவிட்டது என்கிற குற்றச்சாட்டும் வெளிவர தொடங்கிவிட்டது. அதாவது மோடி அவர்கள் நினைத்தால் அது ஆடும், மோடி அவர்கள் நினைத்தால் அது பாடும், மோடி அவர்கள் நினைத்தால் அது பேசும், அல்ல கண்ணை மூடிக்கொள்ள சொன்னால் அது மூடிக்கொள்ளும், எதையுமே பார்க்காது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்கள் பேச தொடங்கிவிட்டார்கள். எதிர்க்கட்சி தலைவர்கள் பேச தொடங்கிவிட்டார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களும் இருக்கிறது. அரசாங்கம் ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷன் பாடியை கூட தன் கையுக்குள் போட முன் வந்து விட்டது. அதாவது சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், அல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், எப்படி அரசாங்கம் அதை நடத்த நினைக்கிறதோ அதே பாணியில் தான் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், அல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், இது நடக்க தொடங்கிவிட்டது. இது கடந்த 6 வருடம் 7 வருடமாக நீங்க அனைவருமே பார்த்து வருகிறீர்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இண்டிபெண்டன்ட் பாடி. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ஆனால் இரண்டிலுமே நீங்க பார்த்தீர்கள்னா அரசாங்கத்திற்கு சாதகமாக தான் அதிகபட்ச முடிவுகள், அவர்களுக்கு சாதகமாக தான் அதிகபட்ச நிர்ணயங்கள் வெளிவருகிறது. இதே பாணியில் நீங்க பார்க்கும்போது அடுத்த வருடம், அதாவது 2022ஆம் ஆண்டு வரை இருக்கும் உத்தரப்பிரதேஷ் தேர்தல், இதற்கு சற்று முன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய கமிஷனர்கள், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், அல்ல மற்ற எலெக்ஷன் கமிஷனராக இருக்கட்டும், பிஎம்ஓ ஆஃபீஸில் இருந்து அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போக தொடங்கிவிட்டது. ஒரு காலகட்டத்தில் எப்படி மோடி அவர்கள் இவரை ஆட்டி படைத்தாரோ, இவருக்கு நினைக்கும்படி இந்த நபர்கள் செயல்பட தொடங்கினார்களோ, அதே பாணியில் மோடி அவர்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி இன்னைக்கு பிஎம்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் எலெக்ஷன் கமிஷனர்ஸ்களையே ஆர்டர் போட தொடங்கிவிட்டார்கள். இதை நீங்க இப்படிதான் செய்ய வேண்டும் என்று. எப்படி பிஎன்ஐ ஒரு கிளர்க்கை உயரதிகாரிகள் நடத்துவார்களோ அதே பாணியில் இன்னைக்கு பிஎம்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி PK மிஸ்ரா அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய உயர் அதிகாரிகளை நடத்த தொடங்கியிருக்கிறார். அதாவது சீஃப் செக்ரட்டரி PK மிஸ்ரா அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த கடிதம் லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதப்பட்டது. இந்த கடிதத்தில் நாங்கள் ஒரு மீட்டிங்கை போட்டு இருக்கிறோம். இந்த மீட்டிங்கில் 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸ்களும், அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா மற்ற 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ்கள் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள வேண்டும். இது கட்டாயம். இந்த கடிதம் இந்த 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸ்களுமே கிடைத்திருக்கிறது. இந்த கடிதத்தை பார்த்தவுடன் கோபத்தில் மூழ்கியிருக்கிறார்கள் இந்த நபர்கள், கண்ணீர் விட்டிருக்கிறார்கள். ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடிக்கே இது போன்ற கடிதம், அதாவது இது போன்ற மொழியை வைத்து, இது போன்ற பாணியை வைத்து எழுதப்படும் இந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. அதனால் இந்த 3 நபர்களுமே இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளவில்லை. அந்த இடத்தில் தன்னுடைய ஜூனியர் ஆஃபீஸர்களை தான் அனுப்பியிருக்கிறார்கள். இதுதான் வழக்கமாகவும் இருந்தது. அதாவது இதற்கு முன்னாடியும் ஒரு அரசாங்கம் இது போன்ற மீட்டிங்களை கூப்பிடும்போது ஜூனியர் அதிகாரிகள் அந்த மீட்டிங்கில் போய் கலந்து கொள்வார்கள். ஆனால் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது போன்ற பதவியில் இருக்கக்கூடிய நபர்களை எப்பவுமே அழைக்க மாட்டார்கள். அப்படி அழைத்தால் கூட இவர்கள் எந்த கட்சிக்குமே நெருக்கத்தை காட்ட மாட்டார்கள், எந்த அரசாங்கத்திற்குமே நெருக்கத்தை காட்ட மாட்டார்கள். அப்போதான் அந்த டிபார்ட்மெண்ட் மீது, அந்த பதவி மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும், தவறு நடக்காது என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். நீங்க ஓட்டு போடும்போது எங்களுக்கு கிடைத்த அந்த நியாயம், அந்த அதிகாரம் சரியான கையில் போகிறது என்ற அந்த மரியாதை, அந்த நம்பிக்கை கிடைக்கும். ஆனால் இந்த அனைத்து விஷயத்தையுமே தன் காலுக்கு கீழ் போட்டு மிதித்து விட்டது PMO, அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். சீஃப் செக்ரட்டரி PK மிஸ்ரா அவர்களுடைய இந்த கடிதத்திற்கு பின் 3 அதிகாரிகளுமே போகவில்லை. ஆனால் அந்த மீட்டிங் முடிந்த அடுத்த கையுடன் இந்த 3 நபர்களுமே அங்கு போய் நின்று விட்டார்கள், முட்டிக்கால் போட்டு விட்டார்கள். ஆனால் இந்த விஷயம் அதிக நாட்கள் வரை மறைக்கப்பட முடியவில்லை. இந்த விஷயம் வெளிவந்தவுடன் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியே கேள்வி கேட்க தொடங்கிவிட்டது. எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய கமிஷனர்ஸ்கள்
பிஎம்ஓ ஆஃபீஸருக்கு போனார்கள். அப்படி இவர்கள் அங்கே போகும்போது எதற்காக இவர்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும்? எலெக்ஷன் நேர் வழியாக, அதாவது உண்மையான வழியாக நடக்கும் என்கிற அந்த நம்பிக்கை எப்படி கிடைக்கிறது? பிஎம்ஓ அதிகாரி கூட இவர்கள் மீது ஆர்டர் போட்டு வருகிறார்கள். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆபீஸ்ல இருந்து இந்த ஆர்டர் போகிறது. அப்போ எப்படி இந்த தேர்தலில் எந்த விதமான கடுபிடியும் நடக்காது, எந்த விதமான தில்லுமுள்ளும் நடக்காது, உண்மையாக நேர்வழியாக இந்த தேர்தல் நடக்கும் என்று எப்படி நம்ப முடியும்? எதிர்க்கட்சி தலைவரான மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு இருக்கிறது. அதை பிஎம்ஓ ஆஃபீஸ் சிதைத்து விட்டது. இவர்கள் மீது எப்படி நம்பிக்கையை வளர்க்க முடியும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இங்கே மட்டும் இவர்கள் நிற்கவில்லை. இதை தாண்டி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய இந்த 3 கமிஷனர்கள் தரப்பிலிருந்தும் ஒரு பதில் வந்திருக்கிறது. இது ஒரு அன்அஃபிஷியல் மீட்டிங். ஒரு அஃபிஷியல் மீட்டிங்கிற்கு நாங்கள் போகவில்லை, ஆனால் அன்அஃபிஷியல் மீட்டிங்கில் தான் நாங்கள் கலந்து கொண்டோம். இதில் எந்த விதமான எலெக்ஷனை பற்றி நாங்கள் பேசவில்லை என்று ஒட்டுமொத்த எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டையே தன்னுடைய ஆஃபீஸருக்குள் கூப்பிட்டு வைத்து, அதுவும் 5 மாநில தேர்தல் வருவதற்கு சற்று முன் இந்த வேலை நடந்திருக்கிறது. அப்போ எப்படி எலெக்ஷனில் எந்த விதமான தில்லுமுள்ளும் நடக்காது என்று நீங்க நம்புவீர்கள்? சீதாராம் யெச்சூரி அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். This is atrocious. How can the PM summon an independent constitutional authority? மிகவும் கேவலமான ஒரு விஷயம். எப்படி பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஆஃபீஸை தன்னோட ஆஃபீஸருக்குள் வர வைத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? One mandated to conduct free and fair election. இந்த நாட்டில் சுதந்திரமான ஒரு இண்டிபெண்டன்டான தேர்தல் நடக்கணும் என்கிற ஒரு அத்தாரிட்டியை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கையில் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அத்தாரிட்டியே ஒரு கட்சியின் தலைமைக்கு முன் போய் முட்டிக்கால் போட்டு நிற்கும் போது அந்த டிபார்ட்மெண்ட், அந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடியோடைய மதிப்பு மரியாதை எந்த அளவில் சிதைக்கப்பட்டு விட்டது என்று நீங்க பாருங்கள். Worse, how could the election commission be so servile and attend over EC's neutrality and fairness? எப்படி இந்த 3 அதிகாரிகளுமே பிஎம் ஆஃபீஸருக்கு சென்றார்கள்? தேர்தல் நேர் வழியில், உண்மையான வழியில் எப்படி நடக்கும் என்று எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. சீதாராம் யெச்சூரி அவர்கள் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். சிந்தித்து பாருங்கள், எப்படி எலெக்ஷன் கமிஷனுடைய மதிப்பு மரியாதை இருந்தது, இன்னைக்கு எப்படி சிதைக்கப்பட்டு விட்டது என்று. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு அர்த்தத்தை நீங்க பார்க்க வேண்டும். எப்படி இந்த 3 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கள் பிஎம்ஓ ஆஃபீஸருக்கு போய் அங்க அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்வது சர்ச்சைக்கான விஷயமாக மாறுகிறது என்று. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக இருக்கும்போது அவர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் எந்த விதமான சம்மதமும் அல்ல. அதுவும் முக்கியமாக தேர்தல் வரும்போது, தேர்தலுக்கு சற்று முன் எந்த விதத்திலுமே அவர்கள் பிஎம் ஆஃபீஸருக்கு போய் இது போன்ற மீட்டிங்களில் கலந்து கொள்வதற்கான எந்த வேலையும் அல்ல. ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சியின் தலைமையில் இருப்பது பிரைம் மினிஸ்டர், அவருடைய ஆஃபீஸருக்கே அவர்களை கூப்பிட்டு வைத்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி அப்படி எலெக்ஷன் கமிஷன் நடக்க தொடங்கிவிட்டால் இந்தியாவில் எப்படி அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். 2014ஆம் ஆண்டு அமித்ஷா அவர்கள் மீது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கோட் ஆஃப் கண்டக்டை மீறிவிட்டார் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளிவிட்டார்கள். இவர் மீது பேனும் போடப்பட்டது, அதற்கு மேல் எஃப்ஐஆரும் போட்டார்கள். அதாவது மதத்தை முன்னிறுத்தியோ இல்லை ஜாதிகளை முன்னிறுத்தியோ ஒரு மத கலவரத்தை தூண்டும்படி நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தை பேசிவிட்டீர்கள்னா உங்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும். அதற்கான முழு அதிகாரமும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது இருக்கிறது. இதற்காக அமித்ஷா மீதே ஒரு காலகட்டத்தில், அதாவது 2014 தேர்தலில் அமித்ஷா அவர்கள் மீதே ஒரு பேன் போடப்பட்டது. அது மட்டுமல்ல, எஃப்ஐஆரும் பதிய சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இன்னைக்கும் இதே முறையில், அப்படி உண்மையான முறையில், நேர்மையான முறையில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடக்க தொடங்கிவிட்டால் வர இருக்கும் தேர்தலில் நாங்கள் தோல்வியை மட்டும்தான் பார்ப்போம் என்று இந்த அரசாங்கத்திற்கு புரிந்துவிட்டது. அகிலேஷ் யாதவுடைய கூட்டங்களில் மக்களுடைய கூட்டம் அலைபாயும் போது மோடி மற்றும் யோகியுடைய அந்த சாசனம், அந்த சேர் ஆடத் தொடங்கிவிட்டது, அந்த அச்சம் வர தொடங்கிவிட்டது. மோடி அவர்களுடைய கூட்டத்திற்கு ஆட்களை திரட்டுவதற்கு பணத்தை கொடுத்து அவர்களை கூட்டி வருகிறார்கள். இன்னொரு பக்கம் யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய கூட்டத்தில் நடுவிலேயே மக்கள் களைய தொடங்கிவிட்டார்கள். அப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் அவர்களை நேர் வழியில் இந்த தேர்தலை நடத்த தொடங்கிவிட்டால் இந்த தேர்தலில் நாம் தோத்து போவோம் என்று இந்த அரசாங்கத்திற்கு புரிந்துவிட்டது.
அதனால்தான் இந்த 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸ்களையுமே கூப்பிட்டு வைத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் நான் ஏற்கனவே கூறியபடி அமித்ஷா அவர்கள் மீதே ஒரு மிஸ் கோட் ஆஃப் கண்டக்ட் போட்ட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதே முறையில் இந்த முறையும் நடந்துவிட்டால் வெஸ்டர்ன் யூபியில் பிஜேபியுடைய கொடியை கூட நடவிடாமல் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அவர்களை விரட்டத் தொடங்கி விட்டார்கள். இந்த காலகட்டத்தில் இவர்கள் உண்மையாக நேர்மையான வழியில் தேர்தலை நடத்தக்கூடாது. அதற்காக அந்த டிபார்ட்மெண்ட்டையே கைக்குள் போட்டுக்கொள்ள வேண்டும். 2014 எப்படி அமித்ஷா அவர்கள் மீது கோட் ஆஃப் கண்டக்ட் போடப்பட்டதோ இதே முறையில் 2017 தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு அட்வைசரி கொடுத்தது. அதாவது 2017 உத்தரப்பிரதேஷ் தேர்தலும் போது யாருமே ஜாதி கலவரம் அல்ல மத கலவரத்தை தூண்டும்படி எந்த விதமான உரையும் கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே எத்தனையோ அட்வைசரியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆனால் எந்த அரசியல்வாதியும் இதை ஏற்றுக்கொள்ளும்படி எங்களால் பார்க்க முடியவில்லை. அதனால் கவனமாக இருங்கள், உங்கள் மீது வழக்கு கூட போடப்படலாம். அப்படி கோட் ஆஃப் கண்டக்டை நீங்கள் மீறினீர்கள்னா 48 மணி நேரத்திலிருந்து 96 மணி நேரம் வரை தேர்தல் பிரச்சாரத்திற்கான தடை போடப்படும். ஒரு சில இடங்களில் நீங்கள் பிரச்சாரமே செய்யக்கூடாது என்கிற அந்த பேனையும் போட்டு விடுவார்கள். இந்த அதிகாரம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிறது. இதை தாண்டி 2019 ஆண்டு தேர்தலும் போது இன்னொரு சில விஷயங்கள் நடந்தது. மோடி அவர்களும் இந்த கோட் ஆஃப் கண்டக்டை மிஸ்லீட் செய்திருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்திக்கு எதிராக. வயநாட்டிலிருந்து ராகுல் காந்தி தேர்தலில் நிற்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். வயநாட்டில் இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால்தான் ராகுல் காந்தி அங்கிருந்து தேர்தலில் கலந்து கொள்கிறார். அல்ல என்றால் அவருக்கு யாருமே ஓட்டு போட மாட்டார்கள். இஸ்லாமியர்களுடைய ஓட்டிற்காக மட்டும்தான் ராகுல் காந்தி அங்கு சென்றார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு கோட் ஆஃப் கண்டக்டை மீறும் ஒரு விஷயமாக எடுக்கப்பட்டது. இங்கே மட்டும் அவர் நிற்கவில்லை. மகாராஷ்டிராவிலிருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார். முதல் முறையாக ஓட்டை போட்டு வரும் இளைஞர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். பாலாகோட் அட்டாக்கை ஞாபகத்தில் வைத்து அந்த அட்டாக்கில் உயிரிழந்த வீரர்களை தன்னுடைய மனதில் வைத்து எங்கள் அரசாங்கத்திற்கு உங்களுடைய ஓட்டை போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பிரதமர் மோடி அவர்கள். அதாவது இராணுவ வீரர்களுடைய அந்த வீர மரணத்தை கூட தன்னுடைய ஓட் பேங்கிற்காக தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக தேர்தல் பிரச்சாரத்தில் இறக்கிவிட்டது இந்த அரசியல் கட்சி நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள். இந்த 2 விஷயத்தையுமே கோட் ஆஃப் கண்டக்டாக பார்க்கப்பட்டது. இதற்கு எதிராக இவர் மீது கேள்விகளும் கேட்கப்பட்டது. 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸ்களுமே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்தார்கள். இதில் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ்கள் மோடி அவர்களுக்கு சாதகமாக பேசினால் கூட 3வது நபர் இதற்கு எதிராக தான் தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்தார். அவர்தான் இன்னைக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறார். இதனால் கூட நம் நாட்டு அரசாங்கம் பயந்து போயிருக்கிறது. ஒரு நேர்மையான வழியில் இந்த தேர்தல் நடந்துவிடக்கூடாது. அப்படி நடந்துவிட்டால் எங்களுடைய தோல்வி நிச்சயம் என்று தேர்தல் கமிஷன், அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அல்ல சிபிஐ, இடி, சுப்ரீம் கோர்ட் போன்ற பாடிகள் இண்டிபெண்டாக இருக்க வேண்டுமா? ஒரு அரசாங்கத்தின் எந்த விதமான இன்ட்ரப்ஷனுமே இல்லாமல் அவர்கள் செயல்பட வேண்டுமா? அப்போதான் இந்திய மக்களுக்கு அவர்களுடைய அதிகாரம், அவர்களுடைய உரிமைகள் சரியான முறையில் கிடைக்குமா என்கிற கேள்விக்கான விடயத்தை நீங்களே சிந்தித்து பாருங்கள். அப்படி ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்களுமே ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷனல் பாடிகளுமே அரசாங்கம் சொல்லும்படி கேட்க தொடங்கி அவர்களுக்கு சாதகமாக செயல்பட தொடங்கிவிட்டால் உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா? சிந்திக்கக்கூடிய விஷயம். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.